குற்ற செயல்கள் தொடர்பில் நாடாளுமன்றில் அமைச்சர் அதிர்ச்சி தகவல். அரசாங்கம் பழிவாங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ பகிரங்கம். முரளிதரனுக்கு இருக்கும் முதுகெலும்பு அரசாங்கத்திற்கு இல்லை, விமல் வீரவன்ச காட்டம். பதவி நீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோன் உடனடியாக ஏற்படுத்திய மாற்றம். முன்னாள் விடுதலை புலி உறுப்பினரை வைத்து புதுக்கத்தை உருவாக்கும் புலனாய்வாளர்கள் உதய கம்பன்பில சீற்றம். மாகாண சபை தேர்தல் போது கைவிரித்தது தேர்தல் ஆணைக்குழு. இன்னும் 24 மணி நேரத்தில் பேரிடி அதிகரிக்கும் இந்திய அமெரிக்க பதற்றம். அரசாங்கம் பழிவாங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வது குறித்து ஊடகவியலாளர்கள் மஹிந்தவிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த அரசாங்கம் பழிவாங்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து தாம் கருத்து வெளியிடப் போவதில்லை எனவும் தம்மிடம் பழமையான கருத்துக்களே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இளம் அரசியல்வாதிகளே நாட்டின் அரசியல் நிலைமை பற்றி பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார். மக்கள் அளித்த சிறப்புரிமைகளே காணப்படுவதாகவும் அரசாங்கம் சிறப்புரிமைகளை ரத்து செய்வது குறித்து கவலை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது வசித்து வரும் விஜயராமவில் அமைந்துள்ள இல்லத்தை விடவும் மெதமுலனவில் அமைந்துள்ள வீட்டில் வசிப்பது நிம்மதியானதும் மகிழ்ச்சியானதும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என ஏற்றுக்கொண்ட நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முரளிதரனுக்கு இருக்கும் முதுகெலும்பு இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் கூறுகையில், இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என இலங்கையின் நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் முரளிதரன் ஏற்றுக்கொண்டார். 22 ஆண்டுகளாக இந்த நாட்டில் திறந்த வெளி சிறை கைதியாக இருந்த ராபர்ட் நாக்ஸ் தனது ஹெலமொழி புத்தகத்தில் இந்த நாட்டு மக்களின் மதமான பௌத்தம் தர்க்க ரீதியானது மற்றும் அறிவு சார்ந்தது என்றும் அதை தானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய அரசாங்கத்திற்கும் புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சருக்கும் இந்த நாடு ஒரு பௌத்த நாடு என்பதை ஏற்றுக்கொள்ள முதுகெலும்பில்லை. அத்துடன் வரலாற்றில் முதல் முறையாக நாட்டில் பௌத்த அமைச்சகமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படைக்கு எதிராக 2008ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர் PM விஜயகாந்தனை வைத்து விசித்திரமான ஒரு புதிய கதை உருவாக்கப்பட்டு வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் கடற்படை தளபதி தடுப்பு காவலில் இருப்பதால் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும் என்று அவர் பயப்படுகின்றார். அதனால் தான் அவர் பேசவில்லை. நீதிமன்றத்தின் முன் முடிவு செய்யப்பட்ட ஒரு விடயத்தில் பகிரங்கமாக கருத்து தெரிவிக்க முடியாது. அது உண்மைதான். ஆனால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கிய பின்னரே ஒரு விடயம் நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்ட விடயமாக மாறிவிடும். இந்த வழக்கில் இன்னும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படவில்லை. நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நீதிமன்றத்தின் உதவியுடன் ஒரு காவல்துறை விசாரணை மட்டுமே இன்னும் நடந்து வருகின்றது. எனவே இதை பற்றி யாரும் பகிரங்கமாக பேச தயங்கக்கூடாது. கடற்படை புலனாய்வு அதிகாரியான லெப்டினல் கமாண்டர் கிருஷன் வெலகெதர 2017ஆம் ஆண்டு மனித கடத்தலில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட போது இராணுவ நீதிமன்றத்தால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவர் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி சென்று விடுதலை புலிகளுக்கு பொய்யான ஆதாரங்களை உருவாக்கினார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2089 துப்பாக்கிகள் ஜூலை 31ஆம் தேதி வரை கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். நிலையீட் கட்டளை சட்டத்தின் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமார நவரத்ன கேட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய போது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசியவர், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சுக்கு
சொந்தமான நிறுவனங்கள், இலங்கை போலீஸ், குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை, அரசு சாரா நிறுவனங்களுக்கான தேசிய சீலகம், தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரியம், தேசிய காவல் நிறுவனம் மற்றும் ஜனாதிபதி சீலகம், நாடாளுமன்றம், வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம், தகவல் மையம் ஆகியன தனது அமைச்சுக்கு கீழ் வருவதாகவும் தெரிவித்த அவர், இலங்கை போலீசார் 128 சம்பவங்கள் விசாரணை செய்யப்படுகின்றன. துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்கொண்ட மனித படுகொலைகள் தொடர்பில் 3 வழக்குகள், அதில் 241 பேர் கைது. துப்பாக்கியை பயன்படுத்திய கொலை முயற்சி, காயம் ஏற்படுத்தல் தொடர்பில் 180 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தடை செய்யப்பட்ட மிருகங்களை வேட்டையாடுதல் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மனித கொலைகள் தொடர்பில் மொத்தமாக 425 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு கைப்பற்றப்பட்ட மொத்த ஆயுதங்கள் 2089, அதில் T56 18, பிஸ்டல் 49, ரிவால்வர் 44, கட்டுத்துவக்கு 1703, மேலும் பல வகையான ஆயுதங்களும் அடங்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக அரசியலமைப்பு ரீதியில் ஏற்பாடு காணப்பட்டிருப்பினும், எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த போதும் அதற்கு இன்று வரை நாடாளுமன்றத்தின் அனுமதி கிடைக்காததால் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றது. எனவே அந்த சட்ட சிக்கல் நீக்கப்படும் போது தேர்தல் ஆணைக்குழுவானது மாகாண சபை தேர்தலை நடாத்த எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்றது என தேர்தல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சட்டத்தரணி PM சுபியான் தலைமையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பங்களிப்பு மூலோபாய திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. அதன்போது கலந்து கொண்ட தேர்தல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் வாக்களிப்பு பங்கேற்பை அங்கீகரித்தால் தேர்தல் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்தல், அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல் பங்களிப்பை அதிகரித்தல் போன்றவை மற்றும் எதிர்கால திட்டமிடல், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல், தேர்தல் முறையில் காணப்படும் சில குறைபாடுகளை நீக்கி புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருதல், நவீன தொலைத்தொடர்பு வசதிகளுக்கேற்ப எதிர்காலத்தில் நடைபெற இருக்கும் தேர்தல் மற்றும் வாக்காளர் டாப்பு, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தல் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இதில் அரசு அதிகாரிகள், உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல்கள் கண்காணிப்பு செயற்பாட்டில் ஈடுபடுபவர்கள் கலந்து கொண்டு பங்களிப்பு மூலோபாய எதிர்கால திட்டம் தொடர்பான தமது ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக நேற்று நாடாளுமன்றத்தில் நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 177 வாக்குகள் பெறப்பட்டன. அதன்படி பிரேரணை பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே தேசப்பந்து தென்னக்கோன் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் சீருடை அணிந்திருந்த முக்கிய படத்தை அகற்றி அதற்கு பதிலாக டைகோட் அணிந்திருந்த புகைப்படத்தை இணைத்துள்ளார். மேலும் அவரது முகநூல் கணக்கின் தனிப்பட்ட தகவல்களின் கீழ் உள்ள பதவிகளின் அனைத்து விவரங்களும் நீக்கப்பட்டுள்ளன. இதில் சிறப்பு என்னவென்றால், பிப்ரவரி 4 முதல் 6 மாதங்களாக செயல்படாமல் இருந்த அவரது அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கு நேற்று புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள 25% வர்த்தக வரிகளை அடுத்த 24 மணி நேரத்தில் மிக மோசமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா தொடர்ந்தும் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் செய்வதும் இந்தியாவின் உயர் வர்த்தக தணிக்கைகளுக்குமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் 25% வர்த்தக வரியில் முடிவுக்கு வந்தோம். ஆனால் அவர்கள் ரஷ்ய எண்ணெய் வாங்குகின்றார்கள் என்பதற்காக அதை அடுத்த 24 மணி நேரத்தில் மிகவும் அதிகம் உயர்த்த போகின்றேன். அவர்கள் போர் இயந்திரத்தை இயங்க வைக்கின்றார்கள். அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்றால் அது எனக்கு எப்படியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். அதோடு இந்தியாவின் வர்த்தக வரிகள் உலகிலேயே மிகவும் உயர்ந்தவை என்பதால் அவர்களுடன் வர்த்தகம் குறைவாக நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.